வணக்கம் நேர்களே. தங்கத்தை பற்றிய ஒரு சிறிய தகவல். தங்கம் நேற்றைய தினம் ஏறியது, இன்றைய தினம் இறங்கியிருக்கிறது. மறுபுறம் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு பேப்பர்லெஸ், ஸோ டு ஃபிசிக்கல் கோல்டுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறது. ஸோ இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்க மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, வேஸ்டேஜ் காஸ்ட் கிடையாது. அதை தவிர 2% வட்டி, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் செமி ஆனுவலி. ஸோ இதனால் இது ஒரு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஷிஃப்ட், பாலிசி ஷிஃப்ட்டை கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்கண்டினியூ த நியூ சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அதோட அந்த ஸ்கீமில். ஸோ அதனால் என்னாச்சு, அவங்களுக்கு அதில் பெரிய லாபம் இல்லை. அதனால் ஸோ 18,500 கோடி ரூபாய் இந்த FY25 பட்ஜெட்டில் போட்டிருந்தாங்க. அதை அதாவது 26,000 கோடி போட்டிருந்தாங்க. அதை 18,500 குறைச்சிட்டாங்க. ப்ளஸ் இப்போ நியூ ட்ரான்ச் ஆஃப் SGB இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் மெயினாக ஹை காஸ்ட் பாரோயிங் மெத்தடு கவர்மெண்ட்டுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். ஸோ இப்போ 2015 அப்போல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் ஒரு அட்டென்ஷன் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அது செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ NSE BSE மூலிமா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் பொழுது நீங்கள் விற்கிறதும் விற்கலாம். சில SGBஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆஃபர் பண்ண ரேட்டோடைய பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி இருக்கு இல்லையா? அதேமாரி உள்ள பாண்டும் நீங்கள் வாங்கணுன்னா செகண்டரி மார்க்கெட்லேருந்தும் வாங்கி கொள்ளலாம். ஸோ அதனால் திஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சந்தைகள்லேருந்து வாங்கி கொள்வதற்கும். அதோட ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கும். அதை போய் பண்ணாதீங்க. அதேமாதிரி அதில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டை போட்டு வச்சு வாங்குங்க. ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹிஸ்டாரிக்லி பிளெண்ட் ஆஃப் ஒரு செக்யூரிட்டி ரிட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. அதுவும் இந்த ரீசன்ட் பாலிசி ஷிஃப்ட்னால அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் ட்ரெண்டையும் பார்த்துங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நன்றி, வணக்கம்.